வேற ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பா அது நடந்தா தான் தீரும். ஸோ அதுக்கு தயாராயிக்கோங்க. இப்ப நம்ம அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோகிராமிங் பண்ண போறோம். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்ல. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங்ல உட்காந்துக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் நம்ம இத முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் டூ 30 மினிட்ஸ் வந்து யாரும் உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு மட்டும் சொல்லிடுங்க. சொல்லிட்டு கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல உட்காந்து கண்கள மூடிக்கோங்க. கண்கள மூடிட்டு உங்களுடைய கவனத்த மூச்சுல வைங்க. மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போகுது. அத கவனிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ மூச்ச நல்லா மெதுவா, ஆழமா உள்ள இழுங்க. மெதுவா, பொறுமையா வெளியேத்துங்க. மூச்சு உள்ள போம்போதும், வெளியில வரும்போதும் உங்க கவனம் முழுக்க மூச்சிலேயே இருக்கட்டும். மூச்சு நல்லா மெதுவாவும், ஆழமாவும் உள்ள இழுத்து, மெதுவாவும், பொறுமையாவும் வெளியேத்தணும். நல்ல ஒரு டீப் பிரீதிங். Breathe in as slow as possible and breathe out as slow as possible. மூச்சு உள்ள போம்போதும், வெளியில வரும்போதும் கவனம் வெளியில சிதறுச்சு அப்படின்னா, மீண்டும் மீண்டும் உங்க கவனத்த மூச்சுக்கே கொண்டு வாங்க. நீங்க மூச்ச மெதுவா உள்ள இழுக்கிறீங்க, மெதுவா வெளியேத்துறீங்க. அதுல மட்டும் உங்க கவனம் இருக்கட்டும். சுத்தி வேற ஏதாவது சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கோம். வேற யாராவது பேசுற சத்தங்கள் கேட்கலாம். வெளியில மத்த சத்தங்கள் இருக்கலாம். எதையுமே நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் சத்தங்கள் கேட்டுட்டு தான் இருக்கும். தப்பு இல்ல. ஆனா, உங்களுடைய கவனம் அங்க போகாம இருந்தா போதும். ஒவ்வொரு தடவையும் வேற ஏதாவது சிந்தனைகள் வந்துச்சுன்னா, கவனத்த மீண்டும் உங்களுடைய மூச்சுக்கு கொண்டு வாங்க. இப்ப நீங்க உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து, கண்கள மூடி என்னுடைய குரல கேட்டுட்டு இருக்கீங்க. மூச்ச மெதுவா உள்ள இழுத்து, மெதுவா வெளியேத்திட்டு இருக்கீங்க. இத செய்யும்போது வேற ஏதாவது எண்ணங்கள் வரலாம். அப்படி வந்துச்சுனாலும், கவனத்த மறுபடியும் என்னுடைய குரலுக்கும், உங்களுடைய மூச்சுக்கும் கொண்டு வாங்க. வரக்கூடிய எந்த எண்ணங்களையும் சிந்தனைகளாக மாத்த வேண்டாம். எண்ணங்கள் வந்துட்டு போறது இயல்பு தான், தப்பில்ல. ஆனா வர்ற எண்ணத்த சிந்தனையா மாத்த வேண்டாம். ஒரு தாட் வருதுன்னா, அந்த தாட் அப்படியே பின்னாடியே போயிட்டு அத திங்கிங்கா மாத்த வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் எண்ணங்கள் வரும்போதெல்லாம் கவனத்த மீண்டும் மூச்சு கொண்டு வாங்க. எண்ணங்கள் தானா போயிடும். தாட்ஸ் உடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா, ஃபியூ செகண்ட்ஸ் தான். இப்போ ஒரு எண்ணம் வருதுன்னா, அது அதிகபட்சம் 2, 3 வினாடிகள் தான் இருக்கும். நீங்க அத கவனிக்காம விட்டீங்கன்னா, அது 2, 3 வினாடிகள்ல அதுவே போயிடும். அத நீங்க கவனிச்சு அது பின்னாடியே ஓடுனீங்க அப்படின்னா, அந்த எண்ணமே ஒரு 5, 10 நிமிஷம் வரைக்கும் இழுத்துட்டு போகும். அதனால ஒவ்வொரு தடவையும் எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம், அத கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு, கவனத்த மறுபடியும் மூச்சுக்கு கொண்டு வாங்க. மூச்சு மெதுவா உள்ள இழுக்கிறீங்க, மெதுவா வெளியேத்துறீங்க. மூச்சு உள்ள போம்போதும், வெளியில வரும்போதும் வயிற்று பகுதி மேலேயும், கீழயும் ஏறி இறங்குறத கவனிங்க. ஒரு பலூன்ல காத்து ஊதும்போது அந்த பலூன் பெருசாற மாரி, மூச்சு உள்ள போம்போது வயிறு பெருசாகணும். பலூன்லேருந்து காத்து வெளியில போம்போது, அந்த பலூன் சின்னதாகுற மாரி, மூச்சு வெளிய போம்போது வயிறு சின்னதாகணும். மூச்சு உள்ள போம்போது அப்படியே வயிறு பெருசாகுது. மூச்சு வெளிய வரும்போது வயிறு அப்படியே உள்ள இறங்குது, சின்னதாகுது. இந்த ரைசிங் அண்ட் ஃபாலிங் ஆஃப் யுவர் அப்டமன கவனிங்க. மூச்சு உள்ள போம்போது வயிறு பெருசாகுது.
மூச்சு வெளியே வரும்போது வயிறு அப்படியே சின்னதாகுது. அத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு ரிவர்ஸ்ல நடக்கலாம். அத நீங்க கரெக்ட் ஆக்கிக்கோங்க. அந்த பலூன் உதாரணத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பலூன்ல காத்து ஊத்துனீங்கன்னா, பலூன் பெருசாகும். ஸோ நீங்க மூச்சு உள்ள இழுத்தீங்கன்னா, லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, வயிறு ஆட்டோமேட்டிக்கா பெருசா தெரியும். மூச்சு வெளிய போம்போது, லங்ஸ் அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ வயிறு அப்படியே அமுங்கும். கவனம் அதுல மட்டும் இருக்கட்டும். இத கவனிக்க, கவனிக்க மெதுவா எண்ணங்கள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல நெறைய எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஆனா, அத நீங்க கவனிக்கல அப்படின்றபோது, அது குறைய ஆரம்பிச்சுரும். கவனம் முழுக்க மூச்சுக்கே வர ஆரம்பிக்கும். மூச்சு நல்லா மெதுவாவும், ஆழமாவும் உள்ள இழுத்து, மெதுவாவும், பொறுமையாவும் வெளியேத்துறீங்க. மூச்சு உள்ள போம்போதும், வெளியில வரும்போதும், வயிற்று பகுதி மேலேயும், கீழேயும் ஏறி இறங்குறத கவனிக்கிறீங்க. Breathe in as slow as possible and breathe out as slow as possible. மூச்சு நல்லா மெதுவாவும், ஆழமாவும் உள்ள போயிட்டு, மெதுவாவும், பொறுமையாவும் வெளியில வரட்டும். கவனம் முழுக்க மூச்சிலேயே இருக்கட்டும். அந்த மூச்சை கவனிக்க, கவனிக்க மெதுவா மத்த எண்ணங்கள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சு, உங்க முழு கவனமும் என்னுடைய பேச்சிலும், உங்களுடைய மூச்சிலும் மட்டுமே இருக்கும். கவனம் முழுக்க மூச்சிலேயே இருக்கு. அப்படியே மூச்சை கவனிக்க, கவனிக்க சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதையும் நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கும். எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்கு போக ஆரம்பிக்கும். சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போக ஆரம்பிச்சு, கவனம் உங்களுடைய மூச்சுல மட்டும் இருக்கும். மூச்சு நல்லா மெதுவாவும், ஆழமாவும் உள்ள போயிட்டு, மெதுவாவும், பொறுமையாவும் வெளியில வருது. அப்படியே மூச்சு உள்ள போம்போது, மூச்ச அப்படியே கவனிக்கிறீங்க. மூச்சு உள்ள போறதையும், வெளியில வரதையும் கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ்டா கவனிக்கிறீங்க. உள்ள போம்போது வயிறு மேல் நோக்கி வருது. வெளியில போம்போது வயிறு அப்படியே கீழ இறங்குது. அதை கவனிக்க, கவனிக்க மனம் மிகவும் தளர்வாக ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த நிலைக்கு உங்கள கொண்டு போக ஆரம்பிக்கும். அப்படியே மூச்சை உள்ள இழுக்கும்போதும், வெளியேத்தும்போதும் கவனம் மூச்சிலேயே தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நெறைய எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ குறைய ஆரம்பிக்குது. படிப்படியா ஒவ்வொரு எண்ணங்களாக குறைய ஆரம்பிச்சு, உங்களுடைய கவனம் முழுக்க மூச்சிலேயே வந்து நிக்குது. மூச்சை கவனிக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இயல்பான மூச்சுக்கு வரீங்க. இப்போ மூச்ச கவனிக்க மட்டும் செய்யுங்க. மூச்ச இழுத்து விடணுன்ற அவசியம் இல்ல. மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போகுது. அத கவனிங்க. மூச்ச கவனிக்கும்போது, இப்போ மூச்சு ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு டீப்பான ஒரு பிரெத்தா இருக்கிறத உணர முடியுது. மூச்சு நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு.
இப்போ உங்களுடைய கவனம் முழு உடலுக்கும் போகட்டும். உங்களுடைய கவனம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு உடலையும் கவனிங்க. உங்களுடைய உடல் நல்லா தளர்வாகவும், ஓய்வாகவும் இருக்கிறத கவனிங்க. உங்களுடைய உடம்ப அப்படியே மைண்ட்லயே ஸ்கேன் பண்ணி பாருங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு உடலையும் கவனிங்க. உடல் தளர்வாகவும், ஓய்வாகவும் இருக்கிறத கவனிங்க. ஹோல் பாடிய நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, உடலுடைய எந்த பகுதிய நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னு நெனச்சாலும், உங்க கவனத்த அந்த பகுதிக்கு கொண்டு போய், இது ஆல்ரெடி ரிலாக்ஸ்டா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிங்க. அந்த எண்ணம், அந்த சிந்தனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபீலிங்கா கிரியேட் ஆகும். இந்த எண்ணமும், அந்த உணர்வும் ஒண்ணா சேர்ந்து உண்மையிலேயே ரிலாக்சேஷன் ஏற்படும். உதாரணத்துக்கு உங்களுடைய கைகள நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க கவனத்த உங்க கைகள் கொண்டு வந்து, என்னுடைய கைகள் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு தாட். அந்த தாட்ட கொண்டு வரீங்க. என்னுடைய கைகள் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. நல்ல தளர்வா இருக்கு. ஓய்வா இருக்கு. என்னுடைய 2 கைகளும் நல்ல தளர்வாகவும், ஓய்வாகவும் இருக்கு. அத யோசிக்க, யோசிக்க கைகள் நல்ல தளர்வு அடையறத உணர முடியும். ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும். கைகள் ரிலாக்ஸ் ஆற ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும். இந்த ஃபீலிங்கும், அந்த தாட்டும் ஒண்ணா சேர்ந்து தான் உண்மையிலேயே அங்க ரிலாக்சேஷன் ஏற்படும். ஸோ ஹோல் பாடி அப்படியே கவனிங்க. உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு உடலையும் கவனிங்க. உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில அழுத்தமோ, இறுக்கமோ இருக்கான்னு கவனிங்க. அப்படி அழுத்தமோ, இறுக்கமோ இருந்துச்சுன்னா, அந்த பகுதிக்கு உங்க கவனத்த கொண்டு போய் இந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணுங்க. அந்த பகுதி நல்லா ரிலாக்ஸ்டா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிங்க. நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு, தளர்வா இருக்கு. அத யோசிக்க, யோசிக்க அது அங்க ரிலாக்சேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துல அது கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணி முழு உடலையும் தளர்வுபடுத்துங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு உடலும் மிகவும் தளர்வாகவும், ஓய்வாகவும் ஆயிக்கிட்டே வருது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு உடலும் மிகவும் தளர்வாகவும், ஓய்வாகவும் ஆயிக்கிட்டே வருது. உங்க உடல கவனிச்சீங்கன்னா, நல்லா லூஸா ஃப்ரீயா இருக்கிறத உணர முடியும். கிட்டத்தட்ட ஒரு தூக்க நிலைய உங்களால உணர முடியும். நல்ல ஒரு ஆழ்ந்த, தளர்வான, அமைதியான, ஓய்வான, உறக்க நிலையை நோக்கி நீங்க போறத உங்களால உணர முடியும். உடல்ல எந்த இடத்துலயும் அழுத்தமோ, இறுக்கமோ இல்லாம ஃப்ரீயா இருக்கிறத கவனிங்க. எந்த இடத்துலயும் டைட்னஸோ, ஸ்டிஃப்னஸோ இருக்கக்கூடாது. லூஸா வச்சுக்கோங்க. உடம்பு முழுக்க லூஸா ஃப்ரீயா இருக்கட்டும். ஏதாவது ஒரு இடத்துல அழுத்தம் தெரிஞ்சதுன்னா, கவனத்த அங்க கொண்டு போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோல் பாடியுமே ரொம்ப ரிலாக்ஸ்டா, ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா உடல் ரிலாக்ஸ்டா இருக்கும்போது, மனமும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். மனம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சுன்னா, அது லேசான ஒரு தூக்க நிலை போல தெரியும். ஒரு விதமான தூக்க நிலை. ஆழ்ந்த, தளர்வான, அமைதியான, ஓய்வான ஒரு உறக்க நிலையை நீங்க உணர முடியும். சில சமயம் இது ஒரு ஆழ்ந்த தூக்கம் போல தெரியும். சில சமயம் அரை தூக்கம் போல தெரியும். நம்ம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கும். காலைல எந்திரிக்கும்போதும் அதே உணர்வு இருக்கும். எந்திரிச்சிட்டோன்னு தெரியுது.
சுத்தி நடக்கிற விஷயங்கள் கேட்குது. ஆனா தூங்கிட்டு இருக்கோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இப்போ உங்களுக்கு இருக்கும். இதுதான் அந்த ஆழ்நிலை. தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஃபீல். தூங்கிட்டு இருக்கோன்ற மாதிரியான ஒரு உணர்வு. நல்ல ஒரு அரை தூக்க நிலை இருக்கும். நல்ல தூக்கம் வர மாதிரி இன்னும் கொஞ்சம் விட்டா அப்படியே தூங்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு தூக்க நிலை இருக்கும். இப்போ இந்த தூக்க நிலையில இருந்து, அரை தூக்க நிலையில இருந்து, இந்த ஆழ் நிலையில இருந்து உங்களுடைய குறிக்கோளை யோசிங்க. இந்த வருஷம் நீங்க என்ன உறுதிமொழி எடுத்திருக்கீங்க? யோசிங்க. நீங்க எடுத்த அந்த உறுதிமொழிய காட்சிப்படுத்துங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க எடுத்த அந்த உறுதிமொழிய தெளிவா காட்சிப்படுத்துங்க. அந்த உறுதிமொழி ஜெயிச்சிடுச்சு, அது நடந்துடுச்சுன்னா எப்படி இருக்குன்றத காட்சிப்படுத்தி பாருங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவா காட்சிப்படுத்துங்க. நீங்க அத அச்சீவ் பண்ணிட்டீங்க. அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ அத அச்சீவ் பண்ணிட்டீங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியுது? மத்தவங்க எப்படி அத சொல்றாங்க? நீங்க அத எப்படி ரியாக்ட் பண்றீங்க? நீங்க அந்த கோல் அச்சீவ் பண்ண உடனே என்னென்னலாம் நீங்க செய்வீங்க? அது எல்லாத்தையுமே இப்ப அப்படியே காட்சிகளாக பாருங்க. அந்த குறிக்கோள நீங்க அச்சீவ் பண்ண உடனே எப்படி இருக்கும்? அத ஃபீல் பண்ணுங்க. இந்த வருஷம் 2024க்கான உறுதிமொழி நீங்க எடுத்திருக்கீங்க. அந்த உறுதிமொழிய அப்படியே மனசுக்குள்ள சொல்லி, அந்த உறுதிமொழிய அப்படியே காட்சிகளாக பாருங்க. இதுதான் என்னுடைய உறுதிமொழி அப்படின்னு சொல்லி, அந்த உறுதிமொழிய அப்படியே மனசுக்குள்ள சொல்லுங்க. மனசுக்குள்ளயே இப்ப அந்த உறுதிமொழிய திரும்ப திரும்ப சொல்லுங்க. அந்த உறுதிமொழிய காட்சிப்படுத்தி பாருங்க. அந்த உறுதிமொழி உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி மாறியிருக்குன்றத காட்சிகளாக பாருங்க. இப்போ உங்களுடைய ஆப்ல வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, இவ்வளோ இன்கம் வந்திருக்கு, உங்களுடைய கமிஷன் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற அந்த அமௌண்ட் அதில பாருங்க. உங்களுக்கு கீழ இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க. அந்த எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க, அந்த அந்த கோல் என்ன கோல் நீங்க வச்சிருக்கீங்களோ, அத பாருங்க. இந்த மந்த்ல இத்தனை பேர் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு கீழ இத்தனை பேர் வரணுமா? இல்ல உங்களுடைய இன்கம் இவ்வளோ இந்த அமௌண்ட் வந்திருக்கணுமா? என்ன கோல் செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அத விஷுவலா பாருங்க. அத நீங்க அமௌண்ட் அப்டின்னா, நீங்க உங்களுடைய ஆப்ல பார்க்கலாம். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். உங்களுக்கு வர எஸ்எம்எஸ்ல இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு, இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்றத பார்க்கலாம். அந்த அமௌண்ட் வந்த உடனே, அந்த அமௌண்ட்ட வச்சு நீங்க என்ன வாங்குறீங்க? என்ன பண்ண போறீங்க? அதையும் காட்சிகளாக பாருங்க. இந்த குறிக்கோள் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க? அத உணருங்க. உங்களுடைய குறிக்கோள நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. நீங்க எடுத்த அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் 2024க்கான அந்த உறுதிமொழிய நீங்க இப்போ தெளிவா காட்சியா பார்க்குறீங்க. அத நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. இந்த உறுதிமொழிய நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. இத்தன வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிய இந்த 2024ல நீங்க ரீச் பண்ணியிருக்கீங்க. இத்தன வருஷம் உங்களுடைய ஆழ் மனச நீங்க பயன்படுத்தல. இந்த வருஷம் இந்த 2024ல உங்களுடைய ஆழ் மனச நீங்க பயன்படுத்தி உங்களுடைய கோல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. இந்த 2024க்கான உறுதிமொழி, இந்த நியூ இயர் ரெசல்யூஷன நீங்க ஜெயிச்சுட்டீங்க. அச்சீவ் பண்ணிட்டீங்க. சாதிச்சுட்டீங்க. அத காட்சிகளாக பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. இப்ப இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் நீங்க எடுத்த அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அந்த கோல நீங்க அச்சீவ் பண்ண உடனே எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு? உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கு? உங்களுடைய குடும்பத்தினர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க? உங்களுடைய நண்பர்கள் எந்த அளவுக்கு உங்கள பாராட்டுறாங்க?
உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்றத பாருங்க. உங்களுடைய இந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்றத பாருங்க. உங்கள வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா மாற்றத்தையும் கவனிங்க. உங்களுடைய இந்த 2024க்கான அந்த குறிக்கோள நீங்க அச்சீவ் பண்ண உடனே, அந்த உறுதிமொழிய நீங்க கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண உடனே, இப்ப எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறி இருக்குன்றத கவனிங்க. நீங்க நெனச்சத சாதிச்சுட்டீங்க. இப்போ உங்களுடைய லைஃப் எவ்ளோ மாறியிருக்கு. இந்த 2024க்கான உங்களுடைய உறுதிமொழிய நீங்க நிறைவேத்திட்டீங்க. நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. நீங்க நெனச்சத சாதிச்சுட்டீங்க. உங்களுடைய கோல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறிடுச்சு. இத ஆழ் மனசுல பதிவாக்கிட்டீங்க. இத ஆழ் மனசுல நீங்க பதிவாக்கிட்டீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றத கவனிங்க. உங்களுடைய குறிக்கோள நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. நீங்க எடுத்த அந்த உறுதிமொழிய நீங்க நிறைவேத்திட்டீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத கவனிங்க. நீங்க என்ன கோல் செட் பண்ணி வச்சிருந்தீங்களோ, அந்த கோல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றத கவனிங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு? உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்றத பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? உங்களுடைய குடும்பத்தினர் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க? உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்றத கவனிங்க. நீங்க அடைஞ்ச வெற்றிய பார்த்து இன்னும் எத்தன பேர் இன்ஸ்பயர் ஆயி உங்கள ஃபாலோ பண்றாங்கன்றத பாருங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இந்த 2024ல நீங்க நெனச்சத சாதிச்சுட்டீங்க. உங்களுடைய கோல் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய குறிக்கோள நீங்க ரீச் பண்ணிட்டீங்க. உங்களுடைய உறுதிமொழிய நீங்க நிறைவேத்திட்டீங்க.